கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்துல இருக்கு. நம்ம நிறைய நேரத்துல கடவுள் என்னோட சூழ்நிலையை பார்த்து கொள்வார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துட்டு தானே இருக்கிறார், நான் போற இந்த பாதை அவருக்கு தெரியாதா, என்னோட பிரச்சனை அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்காம விட்டுருவோம். ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றார், நீங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நம்ம கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். சின்ன குழந்தைங்களை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை, ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் தேவைன்னா அம்மா அப்பா கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தன்னை வருத்தி ஹம்பிளாக அவங்க கேட்குறத நம்ம பார்ப்போம். அதை நமக்கு முன்னாடி ஒரு மாடலாக நம்ம வச்சுக்கிட்டு, நமக்கு ஒரு பொருள் வேணும், இல்லை ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம், எனக்கு இந்த வியாதி என்னை விட்டு மறையணும், எனக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை என்னை பின்தொடர்ந்துகிட்டே வருது, இது எனக்கு சரியாகணும், இல்லை இந்த பொருளாதாரத்தில் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், இல்லை நான் ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு இந்த உதவி தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் ஏசப்பாவை நோக்கி அவருடைய நாமத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னா அதை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். காட் பிளஸ் யூ.